நான் நடிச்சு காமிக்கிற பேர்சனாலிட்டி ஒரு தலைவர் யாருக்கு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப நான் ஒரு தலைவர் நடிச்சு காமிப்பேன், அவர் யாருன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? சிறு வயதில் புடவை கடையில் வேலை பார்த்து பெரியவராக ஆகிய அந்த தலைவர் யார்? வெரி குட். பண்ணுங்க. அடுத்ததாக சிறு வயதிலேயே வீடு வீடுக்கு சென்று பேப்பர் போட்டு பெரிய மனிதனாக உயர்ந்தவர் யார்? ஏபிஜே. சிறு வயதிலேயே காலநிலையின் அளவை உணர்ந்து கொண்டு எப்படி தயாரிப்பது என்பதை உணர்ந்து கொண்டு காலனியை துடைத்து முன்னேறியவர் யார்? உலகளவில் ஆசிரியர்கள் சாப்பிடுங்க. சிறு வயதிலேயே தமிழுக்காக போராடி தமிழை தலைநிலை செய்து தண்டவாளத்தில் தலைவரிந்தவர் யார்? டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர். இறுதியாக சிறு வயதிலேயே தலையிலையும் பக்குலையும் பக்தியிலையும் விளங்கி உயர்ந்து 80 நாள் ஆஸ்பத்திரியே இருந்து மறைந்த ஒரு உத்தம தலைவர் யார்? இன்றைய குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்புகிறோம். ஆனால் நாம் நம்மளுடைய பெற்றோர்கள் தொழிலாளர்களாக இருப்பதால் நாம் வேலைகள் பார்த்துதான் ஆக வேண்டும். ஆனால் குடும்பத்தோடு போய் ஒரு இடத்தில் அடிமையாக இருந்து தொழிலாளியாக இருக்கக்கூடாது.